பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யோவான் எழுதின சுவிசேஷம், அதில் 14ஆம் அதிகாரம், அதில் 17ஆம் வசனம். யோவான் 14:17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமல் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இன்றைய தினம் ஓய்வு நாளாக இருந்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் அவரை அறிவீர்கள். இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை நமக்கு எல்லாமே தெரியும். யோவான் சுவிசேஷகர் மூலமாக இயேசுவின் வார்த்தையை வெளிப்பட்டு அதை அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார், எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை என்னவென்றால், நீங்கள் அவரை அறிவீர்கள். நேற்று தினம் பார்ப்போம், ஆவியானவர் என்னது ஆவியார் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பதால் அப்படின்னு அதை பார்த்தோம். நேற்றைய தினம் ஆகாய தீர்க்கதரிசி மூலமாக இயேசு பிறப்பதற்கு எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பாகவே எழுதப்பட்ட ஒரு காரியம் அது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் அவரை அறிவீர்கள். நம்ம போய் அவரை புரிந்து கொண்டிருக்கிறோமா, அறிந்து கொண்டிருக்கிறோமா? இன்னும் நிறைய பேர் அதை புரிந்து கொள்ளவே இல்லை. எனக்குள்ள எப்படி வாசம் பண்ணுவாரு, நான் அதுக்கு தகுதியானவனா, நான் அதுக்கு சரியானவனா இருக்கேனா, நான் பாவியான மனுஷனா இருக்கேனே, தேவன் ஒரு பரிசுத்தம் இருக்கா அப்படின்னு நம்ம இன்னும் நம்மளை குறித்து தாழ்வாக எடை போட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மளை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதை உணர்ந்த செகண்ட் இருந்து நம்ம பாவங்கள், நம்ம தவறுகள், நம்ம மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டு தேவன் ஒரு பரிசுத்தமான இடத்துக்கு நம்ம வந்து விட்டோம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக நான் வந்து தேவனால் கஷ்டமாக்கப்பட்டேன்ட்டு நம்ம திருப்பி உழுந்து திருப்பது இந்த சரியான வாழ்க்கை கிடையாது. கர்த்தருடைய கிருபை தான் நம்ம தாங்கிக்கிறது. ஆனால் அந்த கிருபை வந்து பாவம் செய்வதற்கான கிருபை கிடையாது. நம்ம தேவனத்தை இன்னும் நெருங்கி வருவதற்கான கிருபையோட நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம இஷ்டப்படி வாழலாம், கர்த்தர் நம்மளை வந்து தட்டிக்காம நம்மளை வழிநடத்துவார், நம்மளோட இருப்பார் அப்படின்னு. அது கிடையாது. ஒரு நேரத்தில் கைவிட்டு விடுவார், ஒரு நேரத்தில் நம்மளை கைவிட்டு விலகி விடுவார். ஆனால் அந்த கிருபை வந்து என்னென்ன கிருபைனா, நம்ம அவ்வளோ சேர அவர் ரொம்ப பரிசுத்தம் நம்மகிட்ட விளங்கி கொண்டே இருக்கும். ஆனால் தான் பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னாரு. அப்போ தேவனை நெருங்க தேவனுக்கு பரிசுத்தம் நம்மகிட்ட வந்துடும். ஆனால் தான் பாருங்களீங்க, அந்த சத்திய ஆவியானவரை காணாமல் உலகம்னு ஏன் சொல்றாரு, உலக மக்கள் ஞானமும் மக்கள் வந்து எல்லா மக்களுமே தேவ சாயலாக படைக்கப்பட்டவங்க தான். நம்ம நல்லாவே தெரியும். அவர் சாயலாக படைக்கப்பட்டவங்க தான் அனைத்து உலகத்தின் மக்கள் அனைவருமே. இன்னைக்கு வந்து ஒரு 800 கோடி மக்கள் வளர்த்துருப்பாங்கன்னு வச்சுக்கிங்களேன், இதில் கொஞ்சம் குழப்பறையாக இருக்கலாம். அனைத்து பேருமே தேவ சாயலாக படைக்கப்பட்டவங்க. ஆனால் அதை அறிந்த ஜனம் வந்து வெகு குறைவு. அதில் 10% கூட இல்லைன்னு தான் சொல்லணும், வெகு குறைவு. அப்போ நம்ம அவரை அறிந்து கொண்ட ஜனம், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணிக்கிறார். எதுக்காக வாசம் பண்ணிக்கிறார்னா, அவருடைய நம்ம சேர்ப்பதற்காக, அவருக்காக எழுப்பி பிரகாசிப்பதற்காக, அவருக்காக ஓடுவதற்காக. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். வசனம் பாருங்களேங்க, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். தினத்துல கர்த்தர் சொல்ல ஆசைப்பட்ட ஒரே ஒரு காரியம், பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசிங்க, அவர் உங்கள் மூலமாக வெளிப்பட காத்து கொண்டு இருப்பதை உணர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு இந்த வசனத்தை நான் திருப்பி படிக்கிறேன். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, ஆவியானவரை அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோகப்பிதாவே, இந்த உலகம் உண்மை அறியாது என்பதை தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஆனாலும் அவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுவதனால் நாங்கள் அவரை அறிவோம் என்று நீங்கள் சொன்ன மகாபிரியான வார்த்தைக்கான நன்றி ஆண்டவரே. அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உண்மை குறித்து, உண்மை பற்றிய அறிவுடன் நாங்கள் வளர நாவல்களை தயார்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சகல சத்தியத்துக்கும் உண்மைகளை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் நடுவிலே நிலை கொண்டிருக்கும் சத்திய ஆவியானவருக்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஆவியானவர் துணையுடன் உலகத்தை ஜெயிக்க நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவர் மூலமாக நீர் அடையாள அற்புதங்களை செய்வேன் என்று கொடுத்த வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும். மூக்கிலும் மரத்திலும் உணர்ந்து மாட்டவரே. வாகனத்தில் செல்லும் பொழுதும், ரோட்டில் நடந்து செல்லும் பொழுதும் தாப்பனே, முதற்கரம் அவரோடு இருந்தவளை பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதிக்கும். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.